வணக்கம். இப்போ வந்து டைமர் ரிலேல வந்து NO எப்படி ஒர்க் ஆகுது, NC எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த டைமர் வந்து 8 பின் டைமர் ரிலே. இது பார்த்தீங்கன்னா 8 பின் டைமர் ரிலே. இதில் வந்து NO எப்படி ஒர்க் ஆகுது, NC எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 18 அண்ட் 14 வந்து 230 வோல்ட் காயில் பவர் இது. இதில் வந்து 9 வந்து காமனு, 5 வந்து NO, நம்பர் 5 வந்து NO, நம்பர் 1 வந்து NC. அதே மாதிரி செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் 12 வந்து காமனு, நம்பர் 8 வந்து நார்மல் ஓப்பனு, நம்பர் 4 வந்து நார்மல் க்ளோஸு. இந்த டைமர் ரிலே வச்சு NO எப்படி ஒர்க் ஆகுது, NC எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதோட பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கில் இருந்து இன்புட் எடுத்துட்டு வந்து காமனில் வந்து ஒரு பவர் கனெக்ட் பண்ணிட்டேன். NCயில் வந்து ஒரு ரெட் கலர் இண்டிகேஷனு, NOவில் வந்து கிரீன் கலர் இண்டிகேஷன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட நியூட்ரலை வந்து டேரெக்டாக வந்து பிரேக்கரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க வயரிங் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பிரேக்கில் இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து டைமர் ரிலேவோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. டைமர் ரிலேயோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து பிரேக்கில் இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து டைமர் ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இன்புட் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டைமரில் வந்து NC ஒர்க் ஆகுது. நார்மல் க்ளோஸில் இருக்குது. இப்போ டைமர் வந்து நார்மல் க்ளோஸில் இருக்குது, அதனால் NC ஒர்க் ஆகுது. இப்போ டைமரை வந்து நான் வந்து 1 செகண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் பவர் ஆன் பண்ண உடனே இந்த 1 செகண்ட் கழிச்சுட்டு கிரீன் கலர் ஊற்றும். இப்போ நார்மல் NCயில் இருக்குது, நார்மல் க்ளோஸில் இருக்குது. இப்போ NOக்கு வந்து டைமர் 1 செகண்ட் கழிச்சு சேஞ்ச் ஓவர் ஆகும். இப்போ NOக்கு வந்து டைமர் வந்து 1 ஹவர் 1 செகண்ட் கழிச்சு கிரீன் கலர் இண்டிகேஷனுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. Thank you for watching video.